ஸ்க்ரீனுக்கு முன்னாடி ஒரு கேம இன்ட்ரஸ்டிங்கா வைக்கிறதுக்காண்டி, ஸ்க்ரீனுக்கு பின்னாடி டெவலப்பர்ஸ் எவ்வளோ ட்ரிக்ஸ் பண்றாங்கன்னு தெரியுமா? இந்த ட்ரிக்ஸ்லாம் தான் கேம ஒரு மேஜிக்கா ஃபீல் பண்ண வைக்குது. இந்த ட்ரிக்ஸ் மாரியே ஏற்கனவே ஒரு 10 ட்ரிக்ஸ எக்ஸ்ப்ளைன் பண்ணி வீடியோ ஒண்ணு போட்டிருக்கேன். இது அந்த பிளேலிஸ்ட்டோட 2ண்ட் வீடியோ. இந்த வீடியோலயும் ஒரு 10 ட்ரிக்ஸ எடுத்துட்டு வந்து டீட்டெயில்டா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவ கடைசி வர பாருங்க. பிகாஸ் இந்த வீடியோ முடிஞ்ச அப்புறம் நீங்க கேம்ஸ டிஃபரண்டான பெர்ஸ்பெக்டிவ்ல பார்ப்பீங்க. ஃபர்ஸ்ட்டா நம்ம பார்க்க போறது கேம்ஸ்லலாம் எப்படி ரீப்ளேவ காட்டுறாங்கன்னு. நம்ம பேசிக்கா என்ன நெனச்சிருப்போம்? நம்ம கேம் ப்ளே பண்றத அப்படியே ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி, அந்த வீடியோவ நமக்கு ரீப்ளேவா காட்டுறாங்கன்னு நெனச்சிருப்போம். பட் அப்படி பண்ணா கேம் ஃபைலோட சைஸ் பயங்கரமா இன்கிரீஸ் ஆகிரும். அப்புறம் எப்படி ரீப்ளேவ காட்டுறாங்கன்னு கேட்பீங்க. டெவலப்பர்ஸ் கேம வீடியோவா ரெக்கார்ட் பண்ணாம, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸா ரெக்கார்ட் பண்ணுவாங்க. புரியலையா? டெவலப்பர்ஸ் 2டே விஷயத்த தான் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஒண்ணு நீங்க எந்த பட்டன பிரஸ் பண்ணீங்கன்னு. அண்ட் இன்னொன்னு எந்த டைம்ல அந்த பட்டன பிரஸ் பண்ணீங்கன்னு. எக்ஸாம்பிள்க்கு இந்த கேம் நம்ம ப்ளே பண்ணும்போது, எங்கெல்லாம் பிரஸ் பண்றோம் அண்ட் எந்த டைம்ல பிரஸ் பண்றோம்னு அத சிம்பிள் டெக்ஸ்ட் ஃபைலா சேவ் பண்ணிப்பாங்க. அண்ட் நம்ம அத ரிப்ளேவா பார்க்கும்போது, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கிற மாரியே அந்தந்த இடத்துல அண்ட் அந்தந்த டைம்ல ஆட்டோமேட்டிக்கா பிரஸ் பண்ண மாரி நமக்கு கேம சிமுலேட் பண்ணி காட்டுவாங்க. இப்படி பண்றதுனால நம்ம கம்மியான ஃபைல் சைஸ்லயும் அண்ட் எந்த ஒரு லேகும் இல்லாமயும் ரிப்ளேவ காட்ட முடியுது. அண்ட் இந்த மெத்தடுக்கு பேரு தான் டிட்டர்மினிஸ்டிக் இன்புட் ரெக்கார்டிங். அண்ட் பிரின்ஸ் ஆஃப் பெர்சியா மாதிரி கேம்ஸ்ல நீங்க ப்ளே பண்ண கேம் பிளேவ குறிப்பிட்ட செகண்ட்ஸ்க்கு ரீவைண்ட் பண்ண முடியும்ல. அது இந்த இன்புட் ரெக்கார்டிங் வச்சு பண்ணா ரொம்ப ஸ்லோவா இருக்கும். ஸோ அதனால டெவலப்பர்ஸ் எவ்ரி ஃபியூ ஃப்ரேம்ஸ்க்கு அந்த கேம் வேர்ல்ட்ல இருக்க எல்லா ஆப்ஜெக்ட்டோட பொசிஷன், ரொட்டேஷன் அண்ட் அதர் இம்பார்ட்டன்ட் டேட்டாவையும் சேவ் பண்ணி வச்சுப்பாங்க. அண்ட் நம்ம ரீவைண்ட் பண்றப்ப அந்த சேவ் ஃபைல அப்படியே ரிவர்ஸ் ஆர்டர்ல ப்ளே பண்ணி காட்டுவாங்க. இப்படி பண்றதுனால மெமரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கன்சியூம் ஆனாலும் அக்யூரசி பெர்ஃபெக்ட்டா இருக்கும். நீங்க கேம்ஸ்ல எனிமிய பார்த்து கன்ன ஷூட் பண்ணோம்னா, இன்ஸ்டன்ட்டா எனிமிக்கு அடிபடுறது மட்டும் தானா உங்களுக்கு தெரியுது. பட் அப்படி கன்ன ஷூட் பண்ணும்போது, பிஹைண்ட் தி சீன்ல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ரியல் வேர்ல்ட்ல கன்ன ஷூட் பண்ணோம்னா, புல்லட் ஏர்ல டிராவல் ஆகி போய் எனிமி மேல ஹிட் ஆகும்ல. அதே மாதிரி கேம்ஸ்ல நீங்க எனிமிய பார்த்து கன்ன ஷூட் பண்ணோம்னா, ஒரு இன்விசிபிள் ரே கன்னோட ஃபார்வர்ட்ல இருந்து குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரை டிராவல் ஆகும். அந்த டிராவல் ஆகுற லைன் நடுவுல எனிமி கேரக்டர் இருந்துச்சுன்னா, அப்ப அத ஹிட் பண்ண மாதிரி அந்த எனிமிய டேமேஜ் பண்ணி ஹெல்த்த டிக்ரீஸ் பண்ணும். இந்த டெக்னிக் பேரு தான் ஹிட் ஸ்கேன் மெத்தட். இந்த மெத்தட்ல ஷூட் பண்ணும்போது எல்லாமே ஃபாஸ்ட்டா நடக்கிறனால, எனிமிக்கு தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாம போயிடுது. ஸோ இதனால தான் டெவலப்பர்ஸ் கேம ஃபேர் ஆக்கணும்னு ரீகேல் மாதிரி திங்ஸ்லாம் ஆட் பண்ணி ஷூட்டிங் கேம கொஞ்சம் கஷ்டமாக்குறாங்க. இந்த டெக்னிக் ரைஃபிள் அண்ட் ஸ்னைப்பர் மாதிரி ஃபாஸ்ட் ஃபெஸ்ட் கன்ஸ்க்கு நல்லா செட் ஆகும். பட் ராக்கெட் லான்ச்சர், கிரெனேட் லான்ச்சர் அண்ட் பவ் ஆரோக்கெல்லாம் இந்த மெத்தட யூஸ் பண்ணாம, ஆக்சுவலாவே ராக்கெட்டையோ இல்ல கிரெனேட்டையோ கன்ல இருந்து ஒரு ப்ரொஜெக்டர்ல டிராவல் ஆகுற மாரி பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதுல அந்த ராக்கெட் ஆர் கிரெனேட்க்கான டிராவல் டைம் இருக்கிறதுனால, நம்மளால டாட்ஜ் பண்ணி எஸ்கேப் ஆகுறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். இந்த ஆக்ஷன் கேம்ஸ் அண்ட் ஃபைட்டிங் கேம்ஸ்லலாம் நம்ம எனிமிய பஞ்ச் பண்ணும்போது எனிமிக்கு அடிபடுதுல, அது எப்படி நடக்குது தெரியுமா? இந்த மாதிரி அடிக்கிறதுக்கும், அந்த அடிய வாங்குறதுக்கும் பிஹைண்ட் தி சீன்ல 2 இன்விசிபிள் ஷேப்ஸ் தான் வேல பார்த்துட்டு இருக்கு. ஒண்ணு ஹிட் பாக்ஸ் அண்ட் இன்னொன்னு ஹர்ட் பாக்ஸ். ஹிட் பாக்ஸ் தான் டேமேஜ குடுக்கும். அண்ட் ஹெட் பாக்ஸ் அந்த டேமேஜ ரிசீவ் பண்ணும். நீங்க ஒரு ஃபைட்டிங் கேம் விளையாண்டுட்டு இருக்கும்போது, உங்க எனிமிய பஞ்ச் பண்ணா, உங்க ஹேண்ட சுத்தி ஒரு இன்விசிபிள் ஷேப் இருக்கும். அப்போதைக்கு அதுதான் ஹிட் பாக்ஸ். அண்ட் உங்க எனிமியோட பாடிய சுத்தி இருக்க இன்விசிபிள் ஷேப் தான் ஹெட் பாக்ஸ். எப்ப இந்த ஹிட் பாக்ஸ் அந்த ஹெட் பாக்ஸ் மேல படுதோ, அப்ப அந்த எனிமிக்கு டேமேஜ் ரிசீவ் ஆகும். ஆனா அந்த எனிமிக்கு எவ்வளவு டேமேஜ் குடுக்கணும்ன்ற டீட்டெயிலும் இந்த ஹிட் பாக்ஸ் மூலமா தான் அந்த ஹெட் பாக்ஸ்க்கு பாஸ் ஆகும். இந்த டெக்னிக் கேம பேலன்ஸ் பண்றதுக்கான கண்ட்ரோல டெவலப்பர்ஸ்க்கு குடுக்குது. லைக் டெவலப்பர்ஸ் நெனச்சா சின்ன ஹெட் பாக்ஸ் குடுத்து கேம டிஃபிகல்ட் ஆக்கவும் முடியும். அண்ட் பெரிய ஹிட் பாக்ஸ் குடுத்து கேம ஈஸி ஆக்கவும் முடியும். அண்ட் சில கேம்ஸ்ல நீங்க அடிச்சது பிளேயர் மேல பட்டும் ஹிட் ஆயிருக்காது. அதுக்கெல்லாம் ஹெர்ட் பாக்ஸ் அந்த கேரக்டருக்கு சின்னதா இருக்கிறது தான் காரணம். ஸ்கிரீன் ஷேக்ன்றது ரொம்ப சின்ன கேம் டெவலப்மென்ட் ட்ரிக்கா இருந்தாலும், கேம் பிளேல அதோட இம்பாக்ட் ரொம்ப பெருசு. கேம் பிளே அப்ப கிரனேட் எக்ஸ்ப்ளோஷன், ஹெவி கன் ஷாட், பாஸ் அட்டாக்ன்னு சம்திங் பவர்ஃபுல்லா நடந்துச்சுன்னா, அந்த இம்பாக்ட்ட பிளேயருக்கு குடுக்குறதுக்காக ஸ்கிரீன் கேமராவ கொஞ்சம் ஃப்ரேம்க்கு ஷேக் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் டெவலப்பர்ஸ் ஸ்கிரீன் ஷேக்கோட இன்டென்சிட்டிய கம்மி பண்ணியோ, இல்ல இன்கிரீஸ் பண்ணியோ, கேம்ல அந்த இம்பாக்ட்டோட வேல்யூவ டிஃபைன் பண்ணுவாங்க. இந்த சீன அப்படியே ஸ்கிரீன் ஷேக் இல்லாம பாருங்க. ஏதோ மிஸ் ஆகுற மாரி ஃபீல் ஆகுதுல. அண்ட் இம்பாக்ட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. பட் இப்ப அதே சீன ஸ்கிரீன் ஷேக் எஃபெக்ட்டோட பாருங்க. அதோட இம்பாக்ட் டிஃபரண்டா இருக்குல்ல? எஸ். இதுதான் கேமுக்கு ஜூஸி ஃபீல் குடுக்குறதுன்னு சொல்லுவாங்க. ஸ்கிரீன் ஷேக் மாதிரியே கேமுக்கு ஜூஸி ஃபீல் குடுக்குறதுக்கு பல ஐட்டம்ஸ் இருக்கு. அது எல்லாத்த பத்தியும் எக்ஸ்பிளைன் பண்ணியும் ஒரு செப்பரேட் வீடியோ ஒண்ணு போடுறேன். நம்ம 3டி கேம்ஸ்ல ஸ்கைய பார்த்தோம்னா, கிளவுட்ஸ், சன், மூன் அண்ட் ஸ்டார்ன்னு எல்லாமே இருக்கும். அது எப்படி கிரியேட் பண்ணியிருப்பாங்கன்னு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? ஸ்கை பாக்ஸ் தான் இந்த ட்ரிக்கோட நேம். ஒரு 3டி வேர்ல்ட எடுத்துக்கிட்டோம்னா, அதுல 6 ஆக்சஸ் இருக்கும். அப், டவுன், லெஃப்ட், ரைட், ஃப்ரண்ட் அண்ட் பேக்.
நம்ம வேர்ல்டோட சென்டர்ல இருந்து இந்த 6 சைடோட ஸ்கையையும் பார்த்தா எப்படி இருக்குமோ, அது மாரி ஒரு 6 டெக்ஸ்சர்ஸ கிரியேட் பண்ணிப்பாங்க. அண்ட் தென் அத அப்படியே இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணோம்னா, ஒரு கியூப் ஒண்ணு ஃபார்ம் ஆகும். அத தான் நம்ம கியூப் மேப்ன்னு சொல்லுவோம். இந்த பெரிய கியூப்குள்ள தான் நம்ம என்டையர் 3டி வேர்ல்டையும் இன்சர்ட் பண்ண மாரி நமக்கு காட்டுவாங்க. இப்ப நம்ம எங்க மூவ் பண்ணி போனாலும், ஸ்கை பாக்ஸ் கேமராவோட சென்டர்லயே இருந்து இன்ஃபினைட் வேர்ல்ட் மாதிரியான இல்லூஷன குடுக்கும். அண்ட் இந்த ஸ்கை பாக்ஸ்க்கு ஏத்த மாதிரி தான் டெவலப்பர்ஸ் வேர்ல்டுக்கு லைட்டிங் அண்ட் கலர் டோனையும் செட் பண்ணுவாங்க. அண்ட் டெவலப்பர்ஸ் இப்ப இருக்க மாடர்ன் கேம்ஸ்லலாம் ஷேடர்ஸ் மூலமா இந்த ஸ்கை பாக்ஸ் எல்லாம் அனிமேட் பண்ணியும், டே நைட் சைக்கிள் அண்ட் வெதர் சேஞ்ச் ஆகுற மாதிரியான எஃபெக்ட்ஸ் எல்லாம் குடுக்குறாங்க. கேம்ல ஏஐ கேரக்டர்ஸ் நம்மள சேஸ் பண்ணும்போது, அது ஏதோ நம்மள இன்டெலிஜென்ட்டா திங்க் பண்ணி சேஸ் பண்ணுதுன்னு நெனச்சிருப்போம். பட் பிஹைண்ட் தி சீன்ஸ்ல கதையே வேற. ஃபர்ஸ்ட் ஏஐ பாட்னால நம்மள மாரி கிராபிக்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது. ஸோ நம்ம 3டி வேர்ல்ட நேவிகேஷன் மிஸ்ன்ற டெக்னாலஜி மூலமா வாக்கிங் ஜோன் தனியா, நான் வாக்கிங் ஜோன் தனியா, அண்ட் ஆப்ஸ்டக்கிள் தனியான்னு பிரிச்சு லேயர்ஸா ஏஐக்கு சொல்லிருவோம். தென் கேம் பிளே அப்ப ஏ ஸ்டார் பாத் ஃபைண்டிங்ன்ற மாரி சில அல்காரிதம் யூஸ் பண்ணி அதோட பொசிஷன்ல இருந்து டெஸ்டினேஷன் பொசிஷனுக்கு எது ஷார்ட்டஸ்ட் பாத்ன்னு கால்குலேட் பண்ணி அந்த பாத்துல மூவ் ஆகும். இப்ப நம்ம மூவ் பண்ணிட்டாலோ, இல்ல நடுவுல ஆப்ஸ்டக்கிள்ஸ் வந்துட்டாலோ, குயிக்கா நெக்ஸ்ட் ஷார்ட்டஸ்ட் பாத் எதுன்னு கால்குலேட் பண்ணி அந்த ரூட்ல மூவ் பண்ண ஆரம்பிச்சுரும். இந்த பாத் ஃபைண்டிங் ஏஐ எங்க எப்படி மூவ் ஆகணும்னு மட்டும் தான் டிசைட் பண்ணும். அதோட சேர்த்து அது டெஸ்டினேஷன் பிளேஸ் ரீச் ஆனோம்னா என்ன ஆக்ஷன் பண்ணணும்னு பிஹேவியர் ட்ரீ மாதிரி சிஸ்டம்ஸ் தான் ஹேண்டில் பண்ணும். இதோட சேர்த்து கேம்ஸ்ல ஏஐ பாட் எப்படி பாக்குது, கேக்குது, திங்க் பண்ணுது, இன்டராக்ட் பண்ணுதுன்னுலாம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ஏற்கனவே வீடியோ ஒண்ணு போட்டிருக்கேன். அதோட லிங்க கார்ட்ல அட்டாச் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா அதையும் செக் பண்ணி பாருங்க. நீங்க இப்ப விளையாடுற மாடர்ன் கேம்ஸ்லலாம் ராக், வால் அண்ட் டெரென் மாதிரி திங்ஸ்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி டீடைல்டா மாடல் பண்ணியிருக்க மாதிரி இருக்குல்ல. பட் நம்ம பார்க்குற அளவுக்கு அவ்வளோ குவாலிட்டியான டீடைல்ஸ் உண்மையாவே அந்த மாடல்ல இருக்காது. அந்த மாடல்ல உண்மையாவே இல்லாத டீடைல்ஸ நமக்கு இருக்கிற மாரி காட்டுறது தான் இந்த ஹைட் மேப் அண்ட் டிஸ்பிளேஸ்மென்ட் மேப். ஃபர்ஸ்ட் ஹைட் மேப்ப எடுத்துப்போம். இது பார்க்க ஒயிட், பிளாக் அண்ட் கிரே கலர்ல இருக்கும். இதுல எங்கெல்லாம் ஒயிட் டாமினன்ட்டா இருக்கோ, அது ஹைட்டான ஏரியாவா இருக்கும். அண்ட் பிளாக் டாமினன்ட்டா இருக்க இடத்துல லோவான ஏரியாவா இருக்கும். எக்ஸாம்பிள்க்கு இந்த பிரிக் டெக்ஸ்சர பாருங்க. இத ஃபிளாட்டான பிளேன் ஆப்ஜெக்ட்ல அப்ளை பண்ணிட்டு ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்கும்போது, அந்த பிளாக் அண்ட் ஒயிட் கலருக்கு ஏத்த மாதிரி அந்த பிளேன ஹைட்டா டெப்த் பண்ணி காட்டுது பார்த்தீங்களா? பட் இத நம்ம சைட்ல இருந்து பார்த்தா, அது ஆக்சுவலி ஃபிளாட்டான மாடல் தான். இதே மாதிரி தான் டிஸ்பிளேஸ்மென்ட் மேப்பும் ஒர்க் ஆகுது. பட் இது டெப்த் அண்ட் ஹைட்ட இல்லூஷனா ஃபேக் பண்ணி காட்டாம, ஆக்சுவலாவே அந்த 3டி மாடல்ல உள்ள வெர்டிசஸ ஹைட்டா இல்ல டெப்த்தா மூவ் பண்ணி காட்டும். எக்ஸாம்பிள்க்கு அதே பிரிக் டெக்ஸ்சர பாருங்க. இத ஃபிளாட்டான பிளேன்ல அப்ளை பண்ணும்போது, அது ரியலாவே அந்த வெர்டிசஸ ஹைட்டா இல்ல டெப்த்தா மூவ் பண்ணி காட்டுது. அத ஃப்ரண்ட்ல இருந்து பார்த்தாலும் சரி, சைட்ல இருந்து பார்த்தாலும் சரி, ரியலான டெப்த் தான். இது 2மே கேம்ஸ்ல 3டி மாடலோட டீடைல்ஸ இன்கிரீஸ் பண்றதுக்காக டெவலப்பர்ஸால யூஸ் பண்ணப்படுது. ஹைட் மேப் ஃபேக்கா ஹைட் அண்ட் டெப்த்த இல்லூஷன் பண்ணி காட்டும். சைஸும் கம்மி, ஜிபியோட பவரும் அவ்வளவு தேவைப்படாது. பட் டிஸ்பிளேஸ்மென்ட் மேப் ரியலாவே அந்த 3டி மாடலோட ஹைட் அண்ட் டெப்த்த மூவ் பண்ணி காட்டும். ஸோ இதனால சைஸும் கொஞ்சம் இன்கிரீஸ் ஆகும் அண்ட் மோர் ஜிபி பவரும் தேவைப்படும். நீங்க சில கேம்ஸ் விளையாடும்போது இந்த விஷயத்தெல்லாம் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்க ஒரு எட்ஜ்க்கு ஓடி வந்து ஜம்ப் பண்ணும்போது, சப்போஸ் நீங்க லேட்டா ஜம்ப் பண்ணீங்கன்னா கூட கரெக்ட்டா ஜம்ப் பண்ணி போகுற மாரி இருக்கும். அண்ட் அதே மாதிரி நீங்க லேண்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே நெக்ஸ்ட் ஜம்ப் பண்றதுக்கான பட்டனோ, இல்ல அட்டாக் பண்றதுக்கான பட்டனையோ பிரஸ் பண்ணீங்கன்னா, நீங்க லேண்ட் ஆன அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அந்த பட்டனுக்கான ஆக்ஷன் நடக்கும் பார்த்திருக்கீங்களா? இது 2மே பக்ஸ் கிடையாது. இது கேம்ஸ்ல பிளேயருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக டெவலப்பர்ஸால வைக்கப்பட்ட ஹிட்டன் ட்ரிக்ஸ் ஆன கயாட்டி டைம் அண்ட் இன்புட் பஃபரிங். கயாட்டி டைம் பிளேயர்ஸ் ஃபால் ஆகுறதுக்கு முன்னாடி ஜம்ப் பண்ணிக்கிறதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம குடுக்கும். இந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம்னால ஃபாஸ்ட் பேஸ்ட் கேம்ஸ்ல ஜம்பிங் மெக்கானிசம் நேச்சுரலா ஃபீல் ஆகுது. அண்ட் இன்புட் பஃபரிங் அப்படியே ஆப்போசிட்டா ஒர்க் ஆகுது. இதுல நம்ம லேண்ட் ஆகுறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே நெக்ஸ்ட் ஆக்ஷனுக்கான பட்டன பிரஸ் பண்ணிட்டோம்னா, அந்த ஆக்ஷன ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு லேண்ட் ஆனோம்னா, அந்த ஸ்டோர் ஆன ஆக்ஷன பெர்ஃபார்ம் பண்ணும். இந்த 2 ஹிட்டன் ட்ரிக்ஸும் பிளேயரோட ரியாக்ஷன் டிலேவ ஹைட் பண்ணி, அவங்க கரெக்ட்டா ப்ளே பண்ற ஃபீல குடுக்குது. மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ் இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் நோட்டீஸ் பண்ணியிருக்கவே மாட்டீங்கல்ல. இனிமே ஏதாச்சும் பிளாட்ஃபார்ம் கேம்ஸ் விளையாடும்போது நோட்டீஸ் பண்ணி பாருங்க. யூசுவலா நம்ம 3டி கேம்ஸ்ல கேரக்டர வாக் பண்ண வைக்க வாக்கிங் அனிமேஷன யூஸ் பண்ணுவோம். வாக் பண்ணக்கூடிய கிரவுண்ட் ஃபிளாட்டா இருக்கிற வரைக்கும் நமக்கு எல்லாமே கரெக்ட்டா தான் இருக்கும். பட் நம்ம கேம்ல எப்ப காம்ப்ளக்ஸான கிரவுண்ட் பேட்டர்ன், ஸ்டேர்ஸ் அண்ட் ஸ்லோப்ஸ்ன்னு பல டிஃபரெண்ட் திங்ஸ் வருதோ, அப்ப நம்மளோட நார்மல் அனிமேஷன்ஸ் வேலைக்கே ஆகாது. கால்லாம் ஏர்ல ஃப்ளோட் ஆகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இந்த இஷ்யூவ சார்ட் அவுட் பண்ண தான் டெவலப்பர்ஸ் இந்த இன்வெர்ஸ் கைனமேட்டிக்ன்ற ட்ரிக்க யூஸ் பண்றாங்க. இந்த ட்ரிக் மூலமா டெவலப்பர்ஸ் நார்மல் அனிமேஷன்ஸோட சேர்த்து, இந்த டிஃபரெண்ட் கிரவுண்ட் பொசிஷனுக்கு ஏத்த மாரி காலோட ஜாயிண்ட்ஸ தேவையான அளவுக்கு எப்படி ரொட்டேட் ஆகணும்னு கால்குலேட் பண்ணி மூவ் பண்ணுவாங்க. ஸோ இதனால கேரக்டர்ஸோட லெக்ஸ் ஏர்ல ஃப்ளோட் ஆகுற மாரி ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ண முடியுது.
இந்த ட்ரிக்க லெக்ஸ்க்கு மட்டும் இல்லாம எந்த ஜாயிண்ட்ஸ்க்குனாலும் யூஸ் பண்ணலாம். லைக் ஹெட்ட தேவையான அளவுக்கு ரொட்டேட் பண்ணி எனிமீஸ பாக்க வைக்க, அண்ட் ஹேண்ட்ல பெர்ஃபெக்ட்டான ஆங்கிள்ல வெப்பன கேரி பண்ண வைக்கன்னு எல்லா இடத்துலயும் அனிமேஷன்ஸோட சேர்த்து இந்த இன்வெர்ஸ் கைனமேட்டிக்கையும் யூஸ் பண்ணி பெர்ஃபெக்ட்டான ரிசல்ட்டா குடுக்கலாம். ரொம்ப ஃபேமஸான இந்த மைன்கிராஃப்ட் கேம் இருக்குல்ல, இதுல 18 குயின்டில்லியன் டிஃபரெண்ட் வேர்ல்ட்ஸ் இருக்காம். இத விளையாடுற யாருக்குமே ஒரே மாதிரி வேர்ல்ட்ஸ் ரிப்பீட் ஆகவே ஆகாது. இத்தன டிஃபரெண்டான வேர்ல்ட்ஸ ஷூரா டெவலப்பர்ஸால மேனுவலா கிரியேட் பண்ண வாய்ப்பே இல்லைல. எஸ். இத்தன டிஃபரெண்ட் வேர்ல்ட்ஸ கிரியேட் பண்ண டெவலப்பர்ஸ் யூஸ் பண்ண டெக்னிக் பேரு தான் ப்ரொசீஜரல் ஜெனரேஷன். இந்த ட்ரிக் மூலமா டெவலப்பர்ஸ் பெரிய பெரிய ஓப்பன் வேர்ல்ட்ஸ ஒண்ணு ஒண்ணா டிசைன் பண்ணி கிரியேட் பண்ணாம, சிம்பிளா இந்த ஒரு சின்ன டெக்ஸ்சர் மூலமா பெரிய ஓப்பன் வேர்ல்ட ஈஸியா டெவலப் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட இந்த ஒரு அற்புதமான டெக்ஸ்சர் பேரு தான் பெர்லின் நாய்ஸ். இந்த டெக்னிக் கேட்க ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருந்தாலும், இந்த ஐடியா ரொம்ப சிம்பிள்ங்க. இதுல எங்கெல்லாம் ஹையர் வேல்யூஸ் இருக்கோ, அங்கெல்லாம் மவுண்டன் மாதிரி ஹை ஆல்டிட்யூட் திங்ஸும், மீடியம் வேல்யூஸ் இருக்க ஏரியால லேண்ட் ஏரியா மாதிரியும், அண்ட் லோவர் வேல்யூஸ் இருக்க ஏரியால வாட்டர் பேஸ்ட் ஏரியாவ ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் பண்ணும். இப்படி பண்றது மூலமா எண்ட்லெஸ் பாசிபிலிட்டீஸ்ல நம்மளால பல வேர்ல்ட்ஸ கிரியேட் பண்ண முடியுது. இந்த ப்ரொசீஜரல் ஜெனரேஷன் பத்தி சொல்லணும்னா, தனியா வீடியோ போட்டு சொன்னா தான் முடியும். அவ்வளோ விஷயம் இருக்கு. முடிஞ்சா இத டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணி செப்பரேட்டா வீடியோ ஒண்ணு போடுறேன். இவ்வளவு நேரம் இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் பார்த்தோம்ல. இதுல எந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஆனா எப்பவும் சொல்ற மாதிரி தான். கேம் டெவலப் பண்றது வெறும் கோடிங் அண்ட் கிராபிக்ஸ் பத்தினது மட்டும் இல்ல. அது இல்லூஷன், சைக்காலஜி அண்ட் ஃபீலிங்ஸ் பத்தினது. அண்ட் எஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டு உங்க ஃபிரெண்ட்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேற ஏதாவது டாபிக் பத்தி நான் பேசணும்னு நினைச்சீங்கன்னா, அத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. See you in next video.